Hi everyone. So in this video we'll learn how to draw Lewis dot structure. ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான். அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையணும் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நீட் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆல்சோ 12th ஸ்டாண்டர்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அந்த இதில் புக் பேக் கொஷினில் நிறைய லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் அஸ்பெக்ட்ஸ். சரியா? ஸோ இதோட என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ட்ரா த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மாலிகுல் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ரூல். நெக்ஸ்ட்டு கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, அதில் உள்ள எல்லா ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னு we have to count. Next third point, draw a single bond between atoms in a skeletal structure. ஒரு கொடுத்துருக்க ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரில் எல்லாத்தையும் சிங்கிள் பாண்ட் ஃபஸ்ட் வரையணும், அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட் வரையணும். டிஸ்ட்ரிபியூட் த வேலன்ஸ் எலக்ட்ரான் கிவிங் ஆக்டட் டு ஆல் ஆட்டம். ஸோ அதை சுற்றி இருக்க எல்லா ஆட்டமுக்கும் ஆக்டட். ஸோ ஆக்டட் அப்படிங்கும்போது இட் ஷுட் ஹேவ் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 8 எலக்ட்ரான்ஸை நம்ம கொண்டு வரது தான் ஆக்டட். மற்ற எல்லாத்துக்கும் 8. வேறஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு மட்டும் என்ன அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருந்தால் போதும். ஹைட்ரஜனுக்கு மட்டும் 2 எலக்ட்ரான் இருந்தால் போதும். ஓகேவா? திஸ் இஸ் அ ரூல். மற்ற எல்லாத்துக்கும் 8 இருக்கணும், ஆனால் ஹைட்ரஜனுக்கு மட்டும் 2 இருந்தால் போதும். தென் செக் ஃபார் த ஆக்டட் ஃபார் சென்ட்ரல் மெட்டல் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we are going to draw structure for NH3. ஸோ NH3யோட ஸ்ட்ரக்சர் இப்போ வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம சென்டரில் எதை போடணும் அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரும். கரெக்டாக? ஸோ லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஷுட் பி அட் த சென்டர். ஸோ சென்டர் ஆட்டமை பொறுத்தளவுக்கு லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் என்னது இருக்கணும்? லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஷுட் பி அட் த சென்டர். ஸோ சென்டரில் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான் இருக்கணும். ஸோ லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். பட் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் இருந்துச்சு அப்படின்னா அதை டெர்மினல் பொசிஷனாக தான் போடணும். ஹைட்ரஜனும் ஃப்ளூரின் வந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் பி அட் த டெர்மினல் பொசிஷன். வாட் இஸ் த டெர்மினல் பொசிஷன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி அப்படிங்கிறத நம்ம சென்டரில் போடணும்னு சொல்லிட்டோம். லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவாக சென்டரில் போடணும்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த ஹைட்ரஜன் நம்ம சென்டரில் போட முடியாது. ஏன்னா ஹைட்ரஜனும் ஃப்ளூரின் எப்படி அது எலக்ட்ரோநெகட்டிவ் கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ இட் ஷுட் பி பிளேஸ்ட் அட் டெர்மினல், கடைசி பொசிஷனில் தான் அதை வைக்கணும். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நான் எப்படி வரைவேன்னு பாருங்கள். ஸோ ஹைட்ரஜன் கடைசி தான் வரணும். அப்போ சென்டரில் என்ன வரும்? அமோனியா N. அடுத்து H. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிங்க. NH3. ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னா 5, 7 அட்டாமிக் நம்பரா? ஸோ 2,5. ஸோ ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ 3 × 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்டுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம். ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். ஸோ இது 2, 4, 6 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம். இந்த 8ல் 6 எலக்ட்ரான் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குது? 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு எல்லாம் ஆக்டட் ஃபில் ஆயிடுச்சா? 4வது ஸ்டெப் வந்து ஆக்டட் ஃபில் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். ஸோ ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் தான் ஆக்டட், நம்ம இதிலே பார்த்தோம். ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, ஆக்டட் ஃபில் ஆயிடுச்சு. ஹைட்ரஜனுக்கு நேரம் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, அப்போ 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் ஆக்டட் ஃபில் ஆயிடுச்சு, இங்கேயும் ஆக்டட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதை சுற்றி எல்லாத்துக்கும் ஆக்டட் ஃபில் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்னது? வெரிஃபை த ஆக்டட் ஃபார் த சென்ட்ரல் ஆட்டம். நைட்ரஜனுக்கு ஆக்டட் ஃபில் ஆயிருக்கான்னு பாருங்கள். நைட்ரஜனுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கணும் ஆக்டட்னா. இங்கே 2, 4, 6 தான் இருக்குது. இன்னும் 2 எலக்ட்ரான் வேணும். ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரானை நான் லோன் பேராக மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? திஸ் இஸ் த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் அமோனியா. அப்போ எப்படி போடுறோம்? ஃபஸ்ட்டு ஸோ லோன் பேர், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. இட்ஸ் அ பிரமிடல் இன் ஷேப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். CO2. ஸோ CO2 இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம CO2க்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வரையும்போது சென்ட்ரல் ஆட்டம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் இருக்குது. ஸோ ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது கார்பன் இஸ் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அதனால் கார்பன் சென்டரில் போடுறோம். 2 சைடு ஆக்சிஜன் போட்டாச்சு. இது ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்து வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணுங்கள். கார்பனுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 6. ஸோ 2 × 6. ஸோ அப்போ 4 + 2 6 are 12 இஸ் ஈக்குவல் டு 16. மொத்தம் 16 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 16 எலக்ட்ரான் நம்ம இதில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் போட சொன்னாங்க, சிங்கிள் பாண்ட் போட்டோம்.
அதுக்கடுத்த ஸ்டெப் என்னது, ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சா, ஆட்டம் சுற்றி இந்த இதுக்கும் ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சா, ஃபில் ஆகலை. நம்ம இன்னொரு பாண்ட் போட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆக்டெட் ஃபில் ஆகிற மாதிரி எலக்ட்ரான்ஸை வைக்கலாம். 2 4 இங்கே 2 இருக்கா, 2 4 6 இங்கே ஒரு பாண்டு 8. ஸோ அப்போ இந்த சைடு 8 எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, 4 6 8 இங்கேயும் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 16 எலக்ட்ரான், இங்கே 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம், இங்கேயும் 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம், 16 எலக்ட்ரான் யூஸ் பண்ணியாச்சு. இதில் உள்ள 16 எலக்ட்ரான் இதில் யூஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் ஆக்டட் வந்துருச்சு. கடைசி ஸ்டெப் இந்த சென்ட்ரல் ஆட்டத்துக்கு ஆக்டட் வரணும். அப்போ சென்ட்ரல் ஆக்டத்துக்கு ஆக்டட் வரல, நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங் எலக்ட்ரானும் இல்லை. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுறது, இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாண்டு போடணும், இங்கேயும் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாண்டு போடணும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், C டபுள் பாண்ட் O, இங்கேயும் டபுள் பாண்ட் O, இது 2 இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 2. இப்போ பாருங்கள் ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சான்னு பாருங்கள். கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கணும், 2 4 6 8, ஒரு பாண்டா 2 எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 பாண்ட் இருக்குது, 4 2 8 எலக்ட்ரான். அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் 4, இங்கே 2 பாண்ட் இருக்குது. ஸோ 4 + 4 8, அதே மாதிரி இங்கே 8. ஸோ அப்போ இதுதான் லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் CO2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு HNO3. ஸோ HNO3 இதை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து டெர்மினல் பொசிஷனில் தான் வரணும். ஸோ ஹைட்ரஜனை நான் இப்படி வரைஞ்சிட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் இஸ் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், கரெக்டாக. ஸோ அப்போ ஆக்சிஜனோட நைட்ரஜன் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அதனால் சென்ட்ரலில் எது வரும் அப்படின்னா நைட்ரஜன் தான் வரும். அதை சுற்றி ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுங்கள். ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு எத்தனை 5, ஸோ 5 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 3 6 are 18. ஸோ 18 + 5 23 இஸ் ஈக்குவல் டு 24 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக 24 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் போடணும், சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு. ஓகே, ஸோ அப்போ சிங்கிள் பாண்ட் போடணும், சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சா, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுக்கு 2 இருந்தால் ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2 2 4 எலக்ட்ரான் இருக்குது. இதை சுற்றி இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ இன்னும் 4 எலக்ட்ரான் தேவை. அந்த 4 எலக்ட்ரான் நான் இப்படி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நைட்ரஜன் பாருங்கள், 1 2 3 பாண்ட் அதை சுற்றி இருக்குது. அப்போ 6 எலக்ட்ரான் கிடச்சிருச்சு. இன்னும் 2 எலக்ட்ரானுக்கு நான் இங்கே லோன் பேராக வைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ 6 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ 6 எலக்ட்ரான் இப்படி வச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் 6 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ அந்த 6 எலக்ட்ரான் இப்படி போட்டேன். இப்படி போட்டிங்கன்னா டோட்டல் எலக்ட்ரான் இந்த 24 வருதான்னு பாருங்கள். 2 4 6 8 10 12 14, இங்கே ஒரு 6 20 26, 2 எக்ஸ்ட்ரா போயிடுது. இப்போ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே டபுள் பாண்டு போடுங்கண்ணே. இங்கே டபுள் பாண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் H. ஸோ இங்கே இதுக்கு ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டனால இதுக்கு ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே 2 4 6 8 எலக்ட்ரான். ஸோ இங்கேயும் ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நைட்ரஜன் பாருங்கள், 1 2 3 4 பாண்ட் இருக்குது. ஸோ 4 பாண்ட் இருந்தால் இதுக்கு 8 எலக்ட்ரான். ஸோ இதுக்கும் ஆக்டெட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே 2 பாண்ட் இருக்குது. ஸோ 2 பாண்ட்னா 4 எலக்ட்ரான், இங்கே ஒரு 4 எலக்ட்ரான், 8 எலக்ட்ரான் சரியாயிடுச்சு. இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, 8 எலக்ட்ரான் சரியாக போச்சு. இப்போ டோட்டல் எலக்ட்ரான் என்னங்க, 2 4 6 8, அதுக்கப்புறம் 10 12 14 16 18. ஸோ இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ 24. ஸோ டோட்டலாக 24 எலக்ட்ரான்ஸ் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே டபுள் பாண்ட் போடணும். ஏன் அப்படின்னா இந்த டோட்டலாக 24க்குள்ளே தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எல்லா எலக்ட்ரானையும் 2 2 2ன்னு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு கவுண்ட் வராது. ஸோ அப்போ இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் அப்போ என்ன அப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் H சிங்கிள் பாண்ட் O 2 லோன் பேர் இருக்குது, N சிங்கிள் பாண்ட் O 3 லோன் பேர் இருக்குது, டபுள் பாண்ட் O இதுக்கு 2 லோன் பேர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரிக் ஆசிட், லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு கொஸ்டின். ஸோ ட்ரா த லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் NO2 மாலிகூல் அண்ட் HNO2. ஸோ இதை நீங்கள் வரைங்க. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வில் பி அப்லோட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.